பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெலனடைய நிரப்பிடுமே பெலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக பொழுதே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் பரலோக தேவனே, எங்களை இந்த கடைசி காலங்களிலே உங்களுக்காக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களுடைய பாரங்களை எல்லாம் நாங்கள் மறக்கவும், இயேசு இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாகும்படி, ஆண்டவரே ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும், அவன்தான் சீஷன் என்று சொன்னீர். எங்கள் ஒவ்வொருவரையும் சீஷர்களாக நீர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக எல்லா பாரங்களையும் நாங்கள் ஜெயிக்க பண்ணும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே என்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 134 3ஆம் வசனம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே,
நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்று நாம் வாழுகிற காலங்கள் ராக்காலம் என்று சொல்ல முடியாது. ஒருவருமே கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வரப்போகிறது. இந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகவும் இல்லை. அவருடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதன் நடுவிலே ராஜ்யங்கள், ஆண்டவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பூமியெங்கும் விஸ்தாரம் ஆயிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு நடுவிலே தேவ பிள்ளைகளாய், கர்த்தரை அறிந்தவர்களாய் இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன? இந்த ராக்காலங்களில் ஜாமம் காக்கிறவர்களாக என்று சொல்லலாம். ஒரு குடும்பத்திலே மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ கடமைக்காக தேவனை தேடி மற்ற நேரங்கள் முழுவதையும் தங்கள் வாழ்நாளில் வெற்றியை மாத்திரம் சுதந்திரிக்க வழி என்ன என்று எண்ணி அதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரே ஒரு நபராக நாம் ஜாமம் காக்கிறவர்களாக, திறப்பில் நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு கட்டளையை தேவன் கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இன்றைக்கு நிறையா நேரத்தில் நமக்கு முடியாதது என்னென்னா ஸ்தோத்திரிப்பதும் துதிப்பதும் தான். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது துதிக்க முடியாதபடி ஒரு கட்டுண்ட ஒரு நிலைமையை சத்துரு கொடுக்கிறான். ஸ்தோத்தரிக்க முடியாதபடி மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள், ஆனந்த சத்தத்தோடே தேவனை ஆராதியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு போனாதான் அப்படின்னு கிடையாது. நம்முடைய வீட்டில் அனுதினமும் நம்முடைய ஜெப வேளையில் நாம் அதிகமாக ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் போல ராக்காலம் என்று சொல்லப்படுகிறது போல பயங்கர உபத்திரவத்தின் நேரத்தில் அவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தினது போல இன்று நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். திரளான தேவைகள் நடுவில் கர்த்தரையே நம்பி இருக்கிற அநேகம் பிள்ளைகள் உண்டு. இந்த நாட்களில் விலைவாசி அதிக உயர்வு, பிள்ளைகளுடைய படிப்புக்கான ஃபீஸ் அதிகமான தொகை, ஒரு பொருள் வாங்க போனாலும் அவ்வளவு கடினமாக காணப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் யார் ராக்காலத்தில் நின்று போராடி ஜெபிக்கிறவர்கள்? ராக்காலத்திலே ஒருவேளை ஆண்டவர் இயேசு இன்று நம்மோடு மாம்ச பிரகாரமாக இல்லை, ஆவியானவராக இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார், நம் நடுவே இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்திலும் இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அப்போ அந்த கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ராக்காலத்தில் நின்று ஒருவேளை தங்களுடைய வாழ்வின் ராக்காலம் இல்லை இரவு பொழுது என்று சொல்ல நினைத்து கொள்ளலாம். எப்படின்னா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு சில பகுதிகள் இருண்ட பகுதியாகவே காணப்படும். அந்த நேரத்தில் அந்த பாதையில் போகிற பிள்ளைகள் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்ம எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதி செய்ய வேண்டும். அதிகமாக நமது வாழ்க்கையில் ஏவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிறது. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட அந்த ஒரு கர்த்தருடைய சிந்தை இல்லை. இன்றைக்கி நம்மள அநேகர் கூட சில நேரம் அப்படி இருக்கிறோம். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்ததுன்னா, அவருடைய வாழ்க்கையில் சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா, சில விதமாக அவர்கள் எழும்ப முடியாத கஷ்டங்களிலே அவர்கள் தாழ்ந்த நிலைமையில் இருந்தால் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறோம்?
இவர்கள் செய்த பாவமா, இவர்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா, எத்தனை தலைமுறை பாவங்கள் என்று கூட சொல்லி பரியாசம் பண்ணுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஒரு சில கஷ்டங்கள் தாய் தகப்பன் வழியாக வாலிபிராயத்தின் சில பாவங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், அப்போது தாய் தகப்பன் அவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் 4 தலைமுறை 7 தலைமுறை 10 தலைமுறை இப்படிப்பட்ட பாவங்கள் மூலம் சாபம் வரலாம். ஆனால் இது சாபம் இல்லை, அவன் சுமக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தப்பட இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 4ஆம் வசனத்திலே, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனை கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, இது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிற காலம். என்னை அனுப்பின தேவன் அவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். அனுப்பினவருடைய கிரியைகளை ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு யாரை தான் தேவன் நம்பியிருந்தார்? நீங்கள் போய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருங்கள் என்று சொல்லி அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் சீஷர்கள் எழும்பி தேவனுக்காக ஜொலிக்க ஆரம்பித்தார்கள். அதே வரிசையில் தான் நாமும் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இப்போ யார் தான் செய்ய வேண்டும்? ஒருவருமே கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் ஒருவேளை யாரெல்லாம் அந்த நாட்களில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ தேவனுக்காக உத்தமமாய் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கிறார். இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? செய்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்பத்துக்காக கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பிள்ளைகள், பசியினால் மூச்சித்து போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் தேசத்தில் உலக நாடுகளில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நீ விழித்து ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். நாமும் இன்னும் நம்முடைய காரியங்களுக்காகத்தான் அழுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த இருளிலே நீதியின் சூரியனாக ஆண்டவர் இயேசு பிரகாசிக்கிறத மறந்து விடுகிறோம். ஒருவேளை நமக்கு முன்பாக எல்லாமே ஒரு வரைபடமாக கொடுத்துடல கர்த்தர். ஒவ்வொரு நாளும் அவரது ஆலோசனைகள் நமக்கு கால்களுக்கு தீபமாக காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கு அதை நாம் உணர்ந்து விட்டோமானா நாம் என்ன செய்ய மாட்டோம்? நான் ஆண்டவரை தேடி என்ன பலன் உண்டு? கர்த்தரை எப்படி தேடுகிறோம் அது வேறு விஷயம். தேவனை எப்படி தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் பிறவி குருடனை சுகப்படுத்துகிறேன். நீங்கள் தான் இனிமேல் வர காலங்களில் எவ்வளவு உங்களுக்கு இருண்ட சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அதன் நடுவிலே நீங்கள் செய்ய வேண்டும். என் கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். நான் விட்டு போயிருக்கிறவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தான் அதிகாரத்தை கொடுத்து சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தலை சுகப்படுத்துங்கள் என்று சொல்லி குருடர்களை பார்வையடைய செய்யுங்கள் என்று அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? ஜாமக்காரர்களாக நாம் எழும்ப வேண்டியது அவசியம். இன்றைக்கி பகல் மாறு ராமாறு வேலை செய்வதற்கு நெகேமியாவால் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளைப் போல என்று நீங்கள் நான் எழும்ப வேண்டியது அவசியம். இன்றைக்கி உலக நாடுகளின் பல பகுதிகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தேசத்தில் பகல் பொழுதுனா சில கண்ட்ரீஸில் அவங்களுக்கு இரவு பொழுது. நான் எப்பொழுதுமே சில வருஷத்துக்கு முன்பாக ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 6-8 மாதங்கள் இருக்கலாம், அதற்கு முன்பாக இரவு நேரத்தில் நான் சில நேரங்களில் என்னுடைய மகனை டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு பகல் நேரம், அவன் உட்காந்து அவனுடைய ஒர்க்கை பண்ணி கொண்டிருக்கும்போது அவன் சொல்லுவான், ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா
பயமாக தெரிஞ்சிச்சுன்னா, இல்லைனா உடம்பு சுகம் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லுவான். அதனால் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் என்னுடைய ஆண்டவரின் பக்கத்திலே இருக்கிறத நான் உணர முடிகிறது. கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் எனக்கு சம்பவிக்காது என்கிற உறுதி இருக்கிறது. 1000 10,000 அம்புகள் வந்தாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இன்றைக்கு இந்த உலகத்திலே இவ்வளவு ஒரு பக்கம் பகல் ஒரு பக்கம் இரவு இருக்கிறது போல நமது வாழ்வில் கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வாழ்க்கையின் சில பகுதிகள் இருண்ட காலமாக இருக்கிறதுனால நம்மை தேவன் வெறுத்து விட்டார், நாம் சாபிக்கப்பட்டவர்கள்னு நினைக்க அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நினைவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தாய் தகப்பன் பாவங்கள் என் பிள்ளைகளை என் சந்ததியை பாதித்து விடக்கூடாதே என்று நாம் நினைத்தோமானால் ஒன்று செய்யலாம். சாபமான சிலுவையில் என் ஆண்டவர் எனக்காக சாபமானாரே, அவர் அந்த சபிக்கப்பட்ட மரத்திலே அவர் தூக்கப்பட்டது நிமித்தம் என் சாபங்களை ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார் என்று உள்ளத்தின் ஆழத்திலே நாம் அழுது ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடும்போது, அதை விசுவாசிக்கும் போது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியான துன்பங்கள். அப்படி நான் அந்த இடத்துல நான் போய் தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் அன்றைக்கி என்னையே நான் மறந்துட்டேன். முழுமையாய் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நான் சென்று விட்டேன். இப்போ அந்த நேரத்தில் அருமையான பாடலை பாடிக்கொண்டு இருக்கும்போது என்னுடைய கண்களெல்லாம் கண்ணீர் வழிய கர்த்தரை நோக்கி நான் துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தேன். அப்போது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கும் வானத்துக்கும் தேவனாய், அது ஒரு பெரிய பில்டிங், ஆனால் அந்த பில்டிங்கே கொள்ள முடியாத அவ்வளவு கம்பீரமாக மகிமை பொருந்தினவராக சிலுவையில் அறையுண்டவராக ஒரு கரம் சிலுவையில் இருக்க, இனி ஒரு கரத்தை நீட்டி என் பக்கமாக நீட்டி, என் மகளே என் முள்முடியை நீர்ப்பார், என்னுடைய இந்த உன் சாபங்களையெல்லாம் நான் ஆசீர்வாதமாக்க மாட்டேனா? நான் சபிக்கப்பட்டவள், என் குடும்பம் சபிக்கப்பட்டது என்று ஏன் நினைக்கிறாய்? நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா? பார் எனது முள்முடியை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நான் பார்த்தேன். கணமே எனக்குள்ள ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கினது. தேவன் ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடலை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அதை வெளியிடுவதற்கு ஏற்ற சமயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் பாருங்கள், உங்கள் மனநிலைமையை மாற்றிடுவார். இன்றைக்கி ராக்காலத்தில் நிற்கும் தேவனுடைய ஊழியக்காரரை சோர்ந்து போகாதபடி, இன்றைக்கு ஊழியக்காரர்னா பாஸ்டர்ஸ், அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள் அவர்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கி சபையோடு இணைந்து எவ்வளவு ஊழியங்கள், இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு எவ்வளோ ஜெபக்குழுக்கள், எவ்வளோ ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒவ்வொரு வேலை செய்யும் போதெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இரவு நேரத்தில் யாரும் அறியாதபடி பிறருக்காக ஏங்கி அழுது ஜெபிக்கிற நீங்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தாவீது சொல்வார், என் கைகளை கழுவி குற்றமில்லாத கரங்களை உயர்த்தி நான் உம்மை நோக்கி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, அப்படி இதற்கு தான் இன்றைக்கு ஆட்கள் தேவை. நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை நம்ம இரவு நேர உறக்கத்தை அதிகமாக நமக்கு தேவை என்கிற ஒரு நிர்பந்தம் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் தூங்கும்போது 3 தடவை 4 தடவை எழும்புகளாக இருப்பாங்க. அந்த நேரமெல்லாம் ஒரு செகண்ட் தேவன் கொடுக்குற அந்த ஒரு பாயிண்ட் நினைவில் கொடுக்குற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபித்து நாம் உறங்கும் போது பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆத்மா தப்புவிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில அசம்பாவிதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் துதிக்க வேண்டியவர்கள், ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்கள், திடன் கொள்ள வேண்டியவர்கள், யுத்தத்தை கண்டு பயப்படாமல் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரம் மிரண்டு போகிறோம். ஆனால் தேவன் பாருங்கள், 1-2 நாளாகவும் 13 நம்ம வாசிக்கும்போது முதல் 18 வசனங்களில் வாசித்து கொள்ளுங்கள். இதில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
அதை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள். 4ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகள் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியன் ஆகிறானே. எங்களுக்கோ கர்த்தர் தான் தேவன். இந்த இடத்துல இஸ்ரவேலின் அந்த பாவத்தை குறித்து கண்டித்து சொல்லுகிறதை நாம் இதில் பார்க்குறோம். நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம், எங்களுடைய நாங்கள் தினந்தோறும் அவருக்கு சர்வாங்க தகன பலிகள் எல்லாமே செய்கிறோம். இதில் நாம் பார்க்கும்போது நீங்கள் அவரை விட்டு விலகினீர்கள். 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இதோ தேவன் எங்கள் சேனாபதியாக எங்களுடனே கூட இருக்கிறார். எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்றுறேன்னு சொல்லலை, அத்தனை பேரையும் தேவ ஊழியரேன்னு சொல்லலை, அத்தனை பேருக்கும் துணை இருப்பேன்னு சொல்லலை, அத்தனை பேரையுமே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லலை. அதற்குரிய தகுதி வேணும். தேவன் ஆண்டவராகிய கர்த்தரை அல்லாத மற்ற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு முழு இருதயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை, நாம் பார்க்கும்போது உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்க, உங்களுடைய காரியம் சித்தியாது அப்படிலாம் சொல்கிறார். ஆனாலும் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அந்த மும்முரமாக இஸ்ரவேலர் விரோதமாக எழும்புகிறாங்க. அப்போ யூதா இதில் நாம் வாசிக்கும்போது 13, யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள், அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள், யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். எப்போ அங்கே அற்புதம் நடந்தது, எதிரிகள் சிதறடிக்கப்பட்டாங்கன்னா, யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார். அவர்கள் முறியடிக்கப்பட்டு ஓடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா ஜனங்களுக்கு முன்னாடி, யூதா புத்திரருக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெற்றி வேணும்னா நம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ராக்காலத்தில் நிற்கும் ஊழியக்காரர்களுக்கு நிறைய பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தானே கண்ணிகளும் வலைகளும் குழிகளும் அனுதினமும் கண்கள் காணாத தீய சக்திகளும் முன்பு பார்த்தது போல இல்லை. இப்போ அதிகமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுக்கிற பல ஆவிகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். ராக்காலத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மோடு பேசுகிற, நம்மோடு சொல்லுகிற, நம்மை கட்டாயப்படுத்தி ஜெபிக்க தூண்டுகிற காரியங்கள், அதற்காக நாம் நம்மைத்தான் தேவன் அழைத்திருக்கிறார், என்னைத்தான் அழைத்திருக்கிறார், நான் அறிய வேண்டும். நீங்களும் அதே மாதிரி செய்யும்போது உங்களுடைய கண் விழிப்பின் ஜெபம் எத்தனையோ ஆயிரங்களை காப்பாற்றும், லட்சங்களை ஆசீர்வதிக்கும். அநேகர் மனம் திரும்பி ஆண்டவராகிய கர்த்தருடைய ராஜ்யத்தில் மிகுந்த களிப்பு சந்தோஷம் உண்டாக நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்? உமக்கு முன்பாக தூபமாய் வருவதாக.
என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுள். அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் பார்த்துருக்கிறோம். மரியாள், மாத்தாள், லாசர் அடங்கிய குடும்பத்தில் லாசரு மரித்து போயிட்டான். அவன் வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறான்னே ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. இது தேவநாம மகிமைக்கு ஏதுவாக வந்தது, இவன் முடிவு மரணம் அல்ல. அதனால தான் லேட்டாக போனார். அப்போது நமது வாழ்வில் கூட நமது முடிவை அறிந்திருக்கிற கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்கிறார். எதை நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் அந்த முடிவை அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே சகாயம் செய்வார். அதில் இன்றைக்கி மனம் தளர்ந்து போகாதபடி நமது பாரங்களை அவர் சந்நிதியில் வச்சுட்டு அவர் நம்மை வழி நடத்த, ஆவியானவர் நம்மை வழி நடத்த, ஜெபிக்க, உந்தி தள்ள, ஸ்தோத்தரிக்க, துதிக்க, நம்மை உந்தி தள்ளும்படிக்கு ஆவியானவரோடு இணைந்து விடுவோம். ஏன்னா ஒவ்வொரு வினாடி பொழுதும் தேவை நிறைந்த ஜனங்கள் உலகமெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எங்கேயோ இருந்து கண்ணீர் சிந்தி நம்முடைய சூழ்நிலைகள் நடுவில் செய்கிற ஒரு சின்ன ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுமே. இதற்கேற்ற பலனை கர்த்தர் பரலோகத்திலே தருவார். இந்த பூமியிலே நான் மறக்கப்படலாம், நான் கர்த்தர் பரலோகத்திலே தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியக்காரராக ஆண்டவரை காணப்படுகிற நாங்கள் எல்லாரும் சபையோடு இணைந்து பல ஊழியங்கள் செய்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அந்தரங்கத்திலையும் ஜெப ஊழியத்தை செய்கிறோம். எத்தனையோ உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதலாக, எத்தனையோ பிசாசின் பிடியில் கட்டுண்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரை நட்சத்திரத்தை போல, வழிகாட்டின நட்சத்திரத்தை போல சபைக்கு நேராக ஜனங்களை கொண்டு வருகிற, வழி நடத்துகிற நட்சத்திரத்தை போல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தார். இல்லை குறைவுபட்டவர்களாய் நாங்கள் இருப்போமானா எங்கள் வீடுகளிலே அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் நிரம்பி வழியத்தக்கதாக, அதன் மூலம் எல்லா சூழ்நிலைகளும், எல்லா இருளின் கிரிகளும் அர்த்தமாகத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்த, என்னை விசுவாசிக்கிற நான் செய்யும் காரியத்தை தானும் செய்வான், அதை விட அதிகமாய் செய்வான் சொன்னீங்களே, அப்படியாக நாங்கள் உமக்காக காரியங்களை நடப்பிக்க கிருபை தார். திடப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்தையும் திடப்படுத்துங்க. குடும்பங்களாக எவர்களெல்லாம் ராஜ்யத்தினார் விரிவாக்கத்துக்கு நீர் முன் குறித்து விட்டீரோ அவ்வளவு பேரை உமக்கு நேராக இழுத்து கொள்ளும். எங்கள் குடும்பங்களை உமக்கு நேராக இழுத்து கொள்ளும். சித்தம் செய்வது தங்கள் பாக்கியம் என்று அர்ப்பணிக்க கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தில் மகிமையாய் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு அன்றைய தேவ ஊழியர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு, தீர்க்காயுசு காலங்களோடு அன்றைய கர்த்தருடைய வருகை மட்டும் ஜீவிக்க ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. தேவைகளை சந்தித்து எந்த ஒரு காரியத்திலையும் கலங்கி போகாமல் சரீரத்தில் இருக்கிற பாடுகளை மேற்கொண்டு உம்முடைய ஆவியானவரின் பலத்தினால் ஜெயம் கொள்ளுகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். உங்கள் கிருபை பெருகுவதாக. எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.